எஸ்கேஎம் பேசுகிறேன். வெல்கம் டு எஸ்கேஎம் மோசாட் சேனல். இந்த உலகத்தில் பேய்களை பற்றி கதை எந்த அளவுக்கு பேசப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக அருப்பலட்சன் பற்றின கதையும் பேசப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பல மக்களோட பேச்சும் அந்த பயமுத்துற நிகழ்வும் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு அருப்பலட்சன் கதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். தஜிகிஸ்தான் அந்த நாட்டு மலைப்பகுதி மக்களிடையே ஒரு அருப்பலட்சன் பற்றின கதை இன்னமும் பேசப்படுது. அதில் வர பிளாக் மேரேஜ் லேடி இங்கே அருப்பலட்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னா, இது அருப்பலட்சன் எப்படி உருவாச்சுன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு திருமணம் நிச்சயித்து அந்த நாளில் திருமணம் நடக்க போகிற நாளில் அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிற அந்த பையனும் அவன் குடும்பத்தாரும் வண்டியில் வந்துருக்கும் போதும் ஒரு மலைப்பகுதியில் கிராஸ் செய்கிற நேரத்தில் மலைப்பகுதியிலேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த வண்டியில் இருந்த எல்லாருமே இந்த திருமண பயணம் உட்பட எல்லாமே இருந்து போகிறாங்க. இந்த செய்தி அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் தெரிய வருது. இப்போ இந்த செய்தி தெரிய வர நேரத்தில் அந்த பெண் மனது அளவில் பெரிதாக பாதிப்பு ஏற்படுது. பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டனால அவங்க போட்டிருந்த திருமண வெள்ளை உடைய கலட்டிட்டு கருப்பு கலரில் திருமண ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. அன்னையிலேருந்து அவங்க அந்த கட்டிக்கிற அந்த பையன் இறந்த இடத்துலையே உலா வந்திருக்காங்க. பகல் இரவுன்னு பார்க்காம அதே இடத்துல சுற்றி இருந்த அவங்க அந்த மலைப்பகுதியில் போகிறவங்க வரவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும், என் கணவனை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதாகவும், சில சமயத்தில் காரில் வரவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்குறதாகவும், சில பேர் அவங்கள பயமுறுத்துறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அவங்க அந்த பெண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போதும் திடீர்னு அவங்க அந்த பெண் மறைஞ்சு போவதாகவும், அதுக்கப்புறம் சில திருமணம் பாட்டு மட்டும் காதுகிட்ட அஸ்கி வயசில் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. அதில் இப்போ ஏற்பட்டனால சில பேர் ஆக்சிடென்ட்டில் மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. அன்னையிலேருந்து அந்த வழியாக போகிறவங்க எல்லாமே பாதுகாப்போடு தான் போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த வழியாக போயிட்டுருக்கும்போதும் பிளாக் ட்ரெஸ் போட்ட அந்த லேடி அவங்க போகிற வழியில் நின்றுருக்காங்க. அந்த பையனும் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ரோடு வழியில் போகிறான். இந்த பெண்ணை நடு ரோட்டில் அதுவும் இரவில் பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் இறக்கம் ஏற்பட்டிருக்கு. சரி, யாரோ தனியாக லேடி வந்து இந்த வழியில் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு, இவங்களுக்கு லிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துருக்கான். நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, ஏன் இப்படி தனியாக அந்த வழியில் வந்து மாட்டிக்கிட்டீங்க கேட்கும்போதும், நீங்கள்
அந்த பையன்ட்டையும் அதே கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் என் கணவரை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்டிருக்காங்க. அது கேட்ட இந்த இளைஞனும், சரி இவர் கணவர் இங்கேயே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்ச அந்த இளைஞனும், சரி வண்டியில் ஏறுங்க, உங்கள் இடத்துல நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதே சமயத்தில் அவங்கள வண்டியில் ஏற்றின உடனே வண்டிக்குள்ளே ஒரு பிணம் வாடை எந்த அளவுக்கு அடிக்குமோ அந்த அளவுக்கு மெதுவாக அந்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது பையனுக்கு. இருந்தாலும் அந்த இளைஞன் அந்த பெண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வரான். உங்கள் கணவர் எங்கே, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். அந்த பெண் எதுவும் பேசாமல் வராங்க. அதே நேரத்தில் அவங்க கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்கு. இந்த இளைஞனும் அவ்வளவு கேள்வி கேட்டால் அந்த பெண் பதில் சொல்லாதனால, சரி நம்ம இதுக்கு மேலே அவங்கள தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்ட்டு காரை ஓடி போயிட்டுருக்காரு. இப்படி போயிருக்கும் போதும் லைட்டாக காரு குலுங்கிருக்கு. இதை உணர்ந்த அந்த பையனும் பின்னாடி திரும்பி அந்த பெண்ணை பார்க்குறான். ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு அதிர்ச்சி இருக்கு. ஏன்னா அந்த பெண் அந்த இடத்துல இல்லை. அப்பா யோசிக்கிறான், நம்ம எங்கேயுமே வண்டி நிப்பாட்டலையே, இப்போ எப்படி இந்த பெண் கீழே இறங்கிப்பா அப்படின்னு யோசிச்சிட்டே வரும்போதும் மறுபடியும் அந்த பெண் அந்த இளைஞன் ஓட்டி போகிற காருக்கு முன்னாடி நிற்கிறத அந்த பையனும் பார்க்குறான். இது பார்த்த அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. இப்போ தான்டா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம இந்த பெண்ணை நம்ம வண்டியில் ஏற்றணும், திருப்பி இங்கே நிற்கிறாளே அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் ஆகிறான். அப்போ வண்டி நிப்பாட்டி யோசிச்சுட்டு இருந்த அந்த பையனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பொண்ணா இல்லை ஆத்மாவா அப்படின்னு நினச்சிடும் போதும் அந்த பெண் கையை நீட்டி, நீங்கள் என்னோடய கணவரை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வரா. அந்த சமயத்தில் அந்த முதல் முறையாக அந்த பெண்ணை வண்டியில் ஏற்றும் போதும் அடித்த அதே பெண்ணை வாட இப்பயும் அடியில் உணர்ந்த அந்த பையனுக்கு நிலைமை கைமறி போன தெரியுது. உடனே வண்டி எடுத்த அந்த இளைஞன் அந்த பெண்ணை தாண்டி போகிறாரு. அந்த சமயத்தில் இந்த பெண் அந்த வண்டியை பின்தொடர்ந்து வரத அந்த பையன் பார்க்குறான். ஆனால் நடந்து வரல, அப்படியே காற்றுலேயே மிதந்து வர்றதை பார்த்த அந்த பையனுக்கு இன்னமும் பயம் அதிகமாகுது. நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுன்ட்டு முயற்சி செய்யும்போதுதான் காரு ஒரு சின்ன பாறையில் போய் மோதுது. அப்போ வண்டியும் ஸ்டாப் ஆனனால அந்த பையனும் வெளியில் வந்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த அடியும் படலை. ஏன்னா சின்ன ஆக்சிடென்ட்னால அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகாது.
ஆகலை. அப்போ சுற்றி முற்றியும் பார்க்குறான். அந்த அந்த பெண்ணோட ஆத்மா எங்கேயும் இல்லை. இப்படி நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த பையனுக்கு அந்த எல்லாமே சொன்ன அந்த திருமண பாட்டு சத்தம் அந்த பையனுக்கு சத்தமாக கேட்குது. இது கேட்டு பயந்து போன பையனும் இந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னு சுற்றி பார்க்கும்போதும் தூரத்தில் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட லேடி மிதந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு பாட்டு பாடுறத கவனிக்கிறான். அந்த சமயத்தில் உயிருக்குள்ளேயே நடுங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, அந்த பெண் மெதுவாக அந்த இளைஞனை நோக்கி பக்கத்தில் வரா. உடனே அங்கேருந்து இந்த பையனும் காரை எடுக்க முயற்சி செய்கிறான். பக்கத்தில் வரும்போதும் அந்த இளைஞன் பயத்தில் அங்கேயே மயம் போட்டுறான். அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் 2 பேர் நிற்கிறத பார்த்தா அந்த பையனுக்கு அப்போ தான் தைரியம் வருது. அப்போ வெளியே வந்து நிற்கிறான். அந்த 2 பேர் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் நடந்து சொல்லும் போதும் அவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு பெண் எழுந்து போனான். அவளோட ஆத்மா தான் இங்கே சுற்றுது. அந்த பெண்ணை தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தினமும் அங்கே யாராவது ஒருத்தர் அந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இது சரியாக நிரூபிக்கப்படலைனாலும் இன்னமும் அந்த மக்கள் இது அந்த பேச்சு இருந்துட்டு தான் இருக்குது. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட லேடி பற்றியும் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. மக்களே, இப்போ சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட லேடி உங்கள் மலை பயணத்தில் வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு உங்களை பயமுறுத்தினா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன செய்வீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த ஸ்டோரி ஓவர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதில் ஆல் பட்டன் வரும், அதை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களிருந்து நான் விடைபெறுவது நான் SKM மாசா. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.